பொண்ணு வந்துட்டாங்க பாருங்க. குடுமா ஆறிட்ட போது குடிங்கண்ணே. தேங்க்ஸ். உட்காரு. வா உட்காரு. இவர் உங்க மகளை ரொம்ப நல்லா பார்த்து பாரு. இவங்க வீட்ல உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. மாமியாரு மாமனாரு நாத்தனாருன்னு இந்த மாதிரி எந்த கொடுமையும் இருக்காது. ஏன்னா இவங்க வீட்ல யாரும் இல்ல. உங்க பொண்ணு அந்த வீட்ல ஒரு மகாராணி மாதிரி வாழ்வா. அப்படின்னா எங்களுக்கு தைரியமா இருக்கு. அம்மா நான் ஸ்ரீராமச்சந்திரன் மாதிரிமா ஏக பத்தினி விரதம் கொண்டாட்டியே கண்கண்ட தெய்வம்னு வாழ்வேன். ஒருவேளை உங்க பொண்ணு கோவப்பட்டு என் கை காலை உடைச்சாலும் சரி, நான் கண்டிப்பா அடிக்க கை வாங்க மாட்டேமா. அவ்வளவு நல்லா பாத்துப்பேன். அப்புறம் வரதட்சணை? வரதட்சணை எல்லாம் எதுவும் வேண்டாம். நானே உங்களுக்கு தட்சணை கொடுத்து கட்டிக்கிறேன். மொத்தத்துல உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன். நான் சம்பாதிச்ச சொத்து எல்லாமே உங்க பொண்ணுக்கு தான் சேரப்போகுது. அம்மா என்ன சொல்லுங்க, சரிதானே? என் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா பாத்துப்பேன். அப்புறம் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல. உங்க முடிவை சொல்லிட்டீங்கன்னா கல்யாண தேதியை குறிச்சிடலாம். நீ என்னமா சொல்ற? உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பம்? அது ஒரு நிமிஷம் இருங்கடா, வந்துடுறேன், ஒரு நிமிஷம். நான் உங்க எல்லாருக்கும் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏமா அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சும்மா நீங்க இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. அவ மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்து நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவ உண்மையாவே ஒத்துக்கிட்டாமா. வயசானவனா இருந்தாலும் பார்க்க நல்லவனா தான் இருக்கான். நல்லவரா இருக்கா? நீ இன்னைக்கு நைட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. அப்புறம் நான் சீக்கிரமா. வயசு பொண்ணுங்கெல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கேன். அதனால கவனமா கேளுங்க. ஒரு நிமிஷம் இராண்டி. இந்த ஸ்வீட் எங்க வண்டியில ஒட்டி இருக்கிற படத்துல இருக்கிறவரோட பேரு ரங்கீலா ரங்கப்பா. வயசு 69. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இந்த படத்துல இருக்கிற இவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஜெய் நகர்ல இருக்கிற 4 பிளாட், ஜோதி நகர்ல ஒரு வீடு, வண்டலூர் ஜூக்கு பக்கத்துல 2 ஏக்கர் நிலம், அதுவும் இல்லாம காஞ்சிபுரத்துல 4 ஏக்கர் நிலம், கிலோ கணக்குல தங்கமும் வெள்ளியும் தரப்படும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவரோட உடம்புல அத்தனை நோயும் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏங்க உப்ப கொட்டுறீங்க? என்னங்க அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு கேக்கலையா? உங்களுக்கும் வயசாயிடுச்சு, அவருக்கும் வயசாயிடுச்சு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உண்மையிலேயே மகாராணி தான். என்ன பேசுறீங்க? இப்பதான் என் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள கேன்சல் ஆ. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா என்னடா பண்ணுவீங்க? அதெல்லாம் முடியாது, நிச்சயம் பண்ணியே ஆகணும். போடுங்க பாட்டி, இன்னும் 2 அடி போடுங்க. உன்னை விட கூடாது. ஓவரா பேசுற. கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணுங்க நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் இன்னொரு முறை கவனமா கேட்டுக்கோங்க. சீக்கிரமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு ஏதாவது ஒரு ஆடு சிக்கிச்சுன்னு வைங்க, அப்படியே அதை புடிச்சு அமைக்கிருவோம். சொன்னா கேளுங்க, நான் போலீஸ் என்ன தொடாதீங்க. அவ்வளவுதான். வாடா. ஒண்ணு தர முடியாது. என்னடா பண்ணுவ? சொல்லு. டேய் ரமணா சீக்கிரம் வாடா, ஓடி போலாம். வாடா வாடா. கேட்டு வந்து பாரு. ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? இவர் வரேன்னு சொன்னாரே, எங்க போயிருப்பாரு? ச்சே. இன்னைக்கு எங்க மாமா ஒரு வழியாக்கணும். போன வேலை என்னாச்சு? பணம் வந்துச்சா? இன்னும் இல்ல பாஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு டீல் பேச வந்த. ஏஜ்? வயசு 45. ஒன்னு விட்டீங்கன்னா 2 கைய, இன்னும் 2 அரை விட்டீங்கன்னா 2 காலு. வேலை உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிரும். மேடம் 20,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு டீடைல சொல்லுங்க. டீல் பண்ண பசங்க சொல்லுவாங்க. என் பேர் எங்கேயும் வராதுல்ல? பேரை சொல்லுங்க. ராமச்சந்திரன். என்னது ராமச்சந்திரனா? எதுக்கு இந்த பில்டப்லாம்? அவர் அந்த ராமச்சந்திரன் இல்ல, பேரு ராமச்சந்திரன் தான். வயசு 45, ஹைட் 5.2, வெயிட் 70 கிலோ. கருப்பா இருப்பாரு, அப்புறம் கொஞ்சம் குண்டா இருப்பாரு. அப்புறம் சென்னை கோயம்பேடு. இது போதுமா இல்ல வேற ஏதாவது? வீக்னஸ்? எப்பவுமே பட்டாணி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. பட்டாணி சாப்பிடு. ஆதார் கார்டு வேணும். எதுக்கு? நீங்க பேமெண்ட் ஏமாத்திட்டா அப்புறம் நாங்க யாரை போய் கேக்குறது? இன்னையில இருந்து 6 நாளுக்குள்ள உங்க வேலை பக்காவா முடிஞ்சிடும். சரி சரி, தேங்க் யூ. மேடம் உங்களுக்கு ஓகேனா எங்க கேங்ல சேர்ந்துருங்க. எங்க பசங்களை விட உங்களுக்கு தான் தைரியம் அதிகம். முதல்ல டீல முடிங்க சார்.
தூ, நீங்கெல்லாம் என்ன மனுஷங்களோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள தூங்க விட மாட்டீங்க. எப்ப பாரு சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க. டேய் தூ, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஓ, யாரோ குலாப் ஜாமுன் மூஞ்சி மேல டாட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. ஆ, குலாப் ஜாமுன் மேல ரசகுல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுனேன், அவனை இங்கே கண்டம் துண்டமா வெட்டி முன்னாடி தூக்கி போட்டுறேன். நன்றி கேட்டவன். அந்த செப்ப பயல் அடிக்கிறதுக்கு ஆளுங்களை வர சொல்றேன். நாங்க 4 பேரும் படனே ஒரு வார்த்தை கூட அவனை மென்ன துப்பிடுறோம். டேய் பேசாம இருங்கடா. அந்த புரோக்கர் போன் எடுக்க மாட்டேங்கிறான். முதல்ல அந்த புரோக்கர் என் கையில மாட்டட்டும், அதுக்கப்புறம் இருக்கடா உனக்கு. என் காசை தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டான். அண்ணா ரெடி ஆயிட்டு இருக்காரா? என்னைக்காவது சிக்குவே அன்னைக்கு பட்டாணிய மெல்ற மாதிரி உன்னை மெல்றாரா இல்லையா பாரு. வணக்கம் சார். சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். அங்க போய் கொடுங்க. அங்கேயா? சார் வணக்கம். வணக்கம். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். யார் மேல? ஆனா ஒரு நிமிஷம் வாங்க 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 சொல்றேன் வாங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? டேய் அந்த புரோக்கர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என்ன நான் போலீஸா இருக்கேன், போலீஸ் அடிச்சிட்டாங்க சொல்லி நான் இருக்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கு? டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியணும்டா. நீங்க ராமச்சந்திரன் எல்லாருக்கும் தெரியும். டேய் வாய மூடுடா. அந்த புரோக்கர் மேலயும் பொண்ணு வீட்டுக்காரங்க மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள கோர்ட் கேஸ்னு அலைய விட்டாதான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை எப்படி டீல் பண்ணுமோ அதை நான் அப்படி டீல் பண்ணிக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போன. டேய் நீங்க வீட்டுக்கு போங்கண்ணே. போங்க. என் மனத்தை வாங்கறதுக்கு வந்துட்டேன். என் ப்ராப்ளம்க்கு இவர்தான் சொல்யூஷன். அம்மா எங்க வர? உங்க ஓனர் பா. உள்ளதா இருக்காரு. ஹாய் ராம். ஓ உட்காருங்க. லலிதா மேடம், வலது கால் தான் வச்சு வந்தீங்க. ஆமா. நீங்க வந்தது லட்சுமி, பார்வதி, சரஸ்வதி எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்த மாதிரி இருக்கு. அப்புறம் பொண்ணு பாக்குற வேலை எல்லாம் எப்படி போகுது? இங்க ஒத்துக்கிட்டா நான் வேற பொண்ணையே பார்க்க மாட்டேன். என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல, பழம் மாதிரி இருக்கிற பொண்ணு வேண்டாம், கண்ணுக்குள்ள கண்ணு வச்சு பாக்குற பொண்ணு தான் வேணும். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். ஒரு உதவியா? இந்த பூமியில என்னெல்லாம் உதவி இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்காக செய்றேன். எனக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 4 லட்சம் ரூபாயா? ரொம்ப அவசரமா தேவைப்படுது அதான். ஓகே, தைரியமா இருங்க, நான் ரெடி பண்ணி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க, எதா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப சொல்ல மாட்டேன், ஒரு வாரம் டைம் கொடுங்க. உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா சொல்றேன். ஒரு வாரமா? ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும். எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ கொடுங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா? சரி, கண்டிப்பா ரெடி பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ராம். சரி சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. போயிட்டு வரேன். என்னடா மேடம் உள்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் வெளியிலேயே வரலையே? அண்ணா பேனா பிடிச்சி அக்கா கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன குனிஞ்சு போய் பாரு. டேய், ஒரு மானே வந்து என்ன சாப்பிடுன்னு சொன்னாலும் நம்ம அண்ணன் அதுக்கு புல்ல கொடுத்து ஊட்டி விட்டு அனுப்பி விடுவாரு. அவ்வளவு பெரிய பெண் பவிச்ச அப்பாவி நம்ம அண்ணன். போயிட்டு வரேன். ஓகே. ஹலோ. சொல்லுமா. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கம்மா. ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கே வரல நீங்க. வரணும்னு தாம்மா இருக்கேன். ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? என்னம்மா நீயும் மத்தவங்கள மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? உனக்கு தெரியாததா? அப்படி இல்லம்மா, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம் உன்னதாம தப்பா பேசுறாங்க. ஹலோ ஹலோ ருக்கு. ஹலோ ஹலோ ருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.